வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்திகள் தொகுப்பை வழங்குவோர் மெல்பேர்ன். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பேர்ன். தூத்துக்குடி மீளவிட்டான் பகுதியில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 63,000 சதுர அடி பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இப்பூங்காவால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திறப்பு விழாவில் திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசியது என்ன என்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி விளக்கம் அளித்துள்ளார். தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்து பேசிய அன்புமணி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது கட்சியின் வளர்ச்சி, சட்டமன்ற தேர்தல், சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். பாமக உட்கட்சி பிரச்சனையை தாங்கள் பேசிக் கொள்கிறோம் என்றும் அது பற்றி மற்றவர்கள் யாரும் பேச வேண்டாம் என்றும் அன்புமணி கேட்டுக்கொண்டார். செய்யாறு சிப்காட்டில் ஜெர்மனியை சேர்ந்த மேஜர் ஷங்கிங் ஷட்டர் நிறுவனம் சர்வதேச தொழிற்சாலையை அமைக்க உள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் இந்நிறுவனம் 4 தொழிற்சாலை அமைத்துள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறிலும் புதிய தொழிற்சாலை மேஜர் ஷங்கிங் ஷட்டர் நிறுவனம் தொடங்க உள்ளது. 57 ஏக்கர் பரப்பளவில் 600 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ள இந்த தொழிற்சாலை மூலம் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆழி பேரலையை எதிர்கொண்டு உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலை போல தமிழ்நாடும் தடைகளை தகர்த்து முன்னேறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். மேலும் திருவள்ளுவர் வழங்கிய திருக்குறள் அதிகாரங்களை துணையாக கொண்டு எதேச்சதிகாரத்தை வெல்வோம் என்றும், வள்ளுவம் போற்றி வாழ்க்கை சிறந்திட அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள மடலில் தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடம் வானொலியில் உரையாற்றி வரும் நிலையில் 117வது நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பானது. இதில் பேசிய மோடி, உலகிலேயே பழமையான மொழி தமிழ் என்பதில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை என்று கூறினார். மேலும் உலகெங்கிலும் தமிழ் மொழியை படிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். தினம்தோறும் பொதுமக்களை பற்றியே சிந்தித்து வருபவர் நல்லக்கண்ணு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லக்கண்ணு குறித்த வாழ்த்து பாடலையும் கவிதை நூலையும் வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மு க ஸ்டாலின், நல்லக்கண்ணுவிற்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியது தனக்கு கிடைத்த பெருமை என்றார். உழைப்பால் கிடைத்த பணத்தை எல்லாம் கட்சிக்காகவே கொடுத்தவர் நல்லக்கண்ணு என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். மற்ற வழக்குகள் போல் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் மாணவிக்கு நியாயம் கிடைக்கும் வரை பாஜக போராடும் என்றும், அம்பேத்கருக்காக போராடிய திருமாவளவன் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக நியாயம் கேட்டு ஏன் போராடவில்லை என கேள்வி எழுப்பினார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழகத்தில் திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்ற அண்ணாமலையின் கோபத்தை குறைத்துவிட முடியாது என்றார். தனக்கும் அத்தகைய கோபம் உள்ளதாக தெரிவித்த அவர், அதற்காக தன்னைத்தானே சாட்டையில் அடித்துக் கொண்டு வருத்திக் கொள்வது தேவையற்றது என்றும், தவறு இழைப்பவர்களையும் அதற்கு காரணமானவர்களையும் தான் சாட்டையால் அடிக்க வேண்டும் என்று கூறினார். காலை உணவு திட்டம் குறித்து பேசிய சீமான், வாரத்தில் 5 நாட்களும் உப்புமாவை போட்டு உப்புமா கம்பெனியை நடத்தி வருவதாக திமுக அரசை விமர்சித்தார்.
2001 பேட்ச் IAS அதிகாரிகள் 5 பேருக்கு முதன்மை செயலர் அந்தஸ்து வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சரின் செயலாளராக உள்ள உமாநாத் IAS முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று ஆளுநரின் செயலாளராக உள்ள கிர்லோஷ் குமாருக்கு முதன்மை செயலாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை முதன்மை செயலாளராக TN வெங்கடேஷும், தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவன செயல் இயக்குநராக ராஜேந்திர ரத்னுவும், உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாக முதன்மை செயலாளராக R லாவ்லேனா அவர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தாம்பரம் அடுத்த இரும்புலியூரில் சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி ஆம்புலன்ஸில் செல்லும் நோயாளிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தாம்பரத்தில் இருந்து பெருங்களத்தூரை கடந்து செல்ல சுமார் 1 மணி நேரம் காலதாமதம் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தாம்பரம், செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டில் இருந்து தாம்பரம் வரும் வாகனங்கள் போக்குவரத்து பாதிப்பின்றி செல்வதற்காக இரும்புலியூரில் சாலை விரிவாக்கம் பணி சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை இரவு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் பாய உள்ள PSLV C-60 ராக்கெட்டின் கவுண்டவுன் தொடங்கியது. SGX-1, SGX-2 என தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்கள் இது சுமந்து செல்ல உள்ளது. இந்த ராக்கெட் பூமியில் இருந்து 470 கிலோமீட்டர் உயரத்தில் வெவ்வேறு சுற்றுவட்ட பாதைகளில் 2 செயற்கைக்கோள்களும் நிலைநிறுத்தப்படும். 2035ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்திய ஆய்வு மையத்தை நிறுவ திட்டமிட்டு இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. மேலூர் அருகே அமைய உள்ள டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்திற்கு எதிராக கிராம மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றி உள்ள சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கடந்த 50 நாட்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ் தேசிய பேரியக்க அமைப்பின் சார்பில் இன்று கேசம்பட்டி பெரிய மந்தை திடலில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்த போலீஸை நிஜ போலீசார் கைது செய்தனர். பல்லாவரம் சங்கர் நகர் பகுதியில் காவல்துறை சீருடையில் வந்த வெங்காடு கிராமத்தை சேர்ந்த முரளி என்பவர் அங்குள்ள கடைகளில் குட்கா போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாகவும் கடைக்கு சீல் வைத்து விடுவதாகவும் மிரட்டி பணம் பறித்துள்ளார். ஒரு கடையில் 15,000 ரூபாய் மிரட்டி வாங்கியுள்ளார். இதுகுறித்த புகாரில் அங்கு வந்த போலீசார் போலீஸ் முரளியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். அப்போது மேலதிகாரிக்கு தகவல் தர வேண்டும் என்று நிஜ போலீஸ் போலவே அவர் ஆக்ஷன் செய்த காட்சி வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நெல்லையில் முதல்வரை வரவேற்கும் விதமாக ஆபத்தை உணராமல் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். வள்ளியூரிலிருந்து காவல் கிணறு வரை சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு திமுக கொடி கம்பங்கள் கட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக பணக்குடி பகுதியில் புறவழி சாலை சென்டர் மீடியனில் 5 அடிக்கு ஒரு கொடி கம்பம் என வைக்கப்பட்டுள்ளன. 10 அடி உயரம் கொண்ட இந்த கொடி கம்பங்கள் பல்வேறு இடங்களில் சாய்ந்த நிலையில் உள்ளன. அதிக காற்று வீசும் பகுதி என்பதால் கொடி கம்பங்கள் எப்போது விழுமோ என்ற அச்சத்தில் வாகன ஓட்டிகள் பயணம் செய்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தமிழக முதலமைச்சரோ துணை முதல்வரோ கருத்து தெரிவிக்காதது வருத்தம் அளிக்கிறது என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பாவை முற்றோதல் மாநாடு மற்றும் ஆண்டாள் தாயாருக்கு சீர்வரிசை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சம்பவத்தை கண்டிக்காமல் அண்ணாமலை நடத்திய போராட்டத்தை பற்றி தான் விமர்சிக்கிறார்கள் என்று கூறினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் மால் அருகே அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளியான ஞானசேகர் யாரிடமோ சார் என்று பேசினார் என்பதை
காவல்துறை வெளியிட வேண்டும் என்று அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் பதாகைகளை ஏந்தி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கல்வராயன் மலை அருகே சாலை வசதி இல்லாததால் நோய்கள் வந்தாலும் இங்கேயே செத்து மடிவதை தவிர வேறு வழி இல்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேல்முருவம் மலை கிராமத்தில் உள்ள மண் சாலை அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் சாலையானது குண்டும் குழியுமாக பாறைகள் நிறைந்த கற்களால் நிறைந்திருப்பதால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் சாலை அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு என தொடர் விடுமுறையால் நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் அங்கு முகாமிட்டுள்ளனர். உதகையில் நிலவும் காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் கண்ணாடி மாளிகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தொடர் விடுமுறையை அடுத்து கன்னியாகுமரியில் திருப்பரப்பு அருவியில் குளித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு அடுத்த பெரிய சுற்றுலா தலமாக திருப்பரப்பு அருவி உள்ளது. இங்கு விடுமுறையை ஒட்டி குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் வழக்கத்தை விட அதிகரித்து கொட்டும் நீரில் குளித்து மகிழ்ந்தனர். அங்குள்ள நீச்சல் குளத்தில் சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் குளியலிட்டனர். இதேபோல பேச்சுப்பாறை, சிற்றாறு மற்றும் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தொடர் விடுமுறை காரணமாக குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளால் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் விழாக்கோலம் கொண்டுள்ளது. அங்குள்ள வெண்ணெய் உருண்டைப்பாறை, அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோவில் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக குவிந்தனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் வாகனங்கள் அணிவகுத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் உள்ளூர்வாசிகள் நெரிசலில் சிக்கி சிரமத்திற்கு ஆளாகினர். கோவையில் 5வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் பெண்கள் குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். கோவை RS புரத்தில் 5வது வாரமாக இன்று நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்று ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். குறிப்பாக நிகழ்வில் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் DJ கொண்டு வரப்பட்டது. இதில் பங்கேற்ற பெண்கள் DJ இசைக்கு குத்தாட்டம் போட்டு உற்சாகமடைந்தனர். நாமக்கல் அருகே மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட கூலி தொழிலாளியை கள்ளக்காதலி அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரமத்தி அடுத்த பெருமாபாளையத்தைச் சேர்ந்த வளர்மதிக்கு கூலி தொழிலாளியான துரைசாமியுடன் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இந்நிலையில் துரைசாமி மதுபோதையில் வளர்மதியுடன் தகராறு செய்ததால் ஆத்திரமடைந்த வளர்மதி துரைசாமியை கட்டையால் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த துரைசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் போலீசார் வளர்மதியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர் விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி பொதுமக்கள் படையெடுத்து வருவதால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிறிஸ்துமஸ் விழா மற்றும் அரையாண்டு விடுமுறை என தொடர் விடுமுறை என்பதால் சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி சொந்த ஊருக்கு சென்ற நிலையில் மீண்டும் நாளை அலுவலகங்கள் செயல்பட உள்ள நிலையில் சென்னையை நோக்கி வருகின்றனர். இதனால் செங்கல்பட்டு மாவட்டத்தின் நுழைவாயிலாக உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. திருப்போரூர் முருகன் கோவில் உண்டியலில் செல்போன் விழுந்த விவகாரத்தில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் PK சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஆணையர் அலுவலகத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியை வெளியிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் 1959இல் உருவாக்கப்பட்ட சட்டத்தின்படிதான் அறநிலையத்துறை செயல்பாடுகள் உள்ளது. 65 ஆண்டுகள் கடந்த நிலையில் அதில் மாற்றம் செய்து புதிய சட்டம் இயற்றுவதற்கு முதலமைச்சர் மற்றும் வல்லுநர்களுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார்.
சேலத்தில் மதுபோதையில் பெண்ணிடம் அத்துமீறியதாக காவலர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் குற்றப்பிரிவில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வரும் கலையரசன் என்பவர் சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் பெண் ஒருவரின் கையை பிடித்து இழுத்து அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. அவர் கைதான நிலையில் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ளார். மேலும் சிறப்பாக பணியை பாராட்டி கடந்த ஆண்டு பதக்கம் மற்றும் சான்றிதழ் பெற்ற கலையரசன் குடியால் தனது வாழ்க்கையை இழந்து கம்பி எண்ணும் நிலைக்கு ஆளாகியுள்ளார். சென்னை திருவெற்றியூரில் ஆமை வேகத்தில் 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ரயில்வே சுரங்கப்பாதை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவெற்றியூர் அண்ணாமலை நகர் பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தொடங்கி 3 ஆண்டுகள் கடந்தும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் ரயில்வே நிர்வாகத்திற்கு பலமுறை மனு கொடுத்தும் கண்டுகொள்ளாததால் ரயில் மறியல் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் உள்ள ஜமுனா மரத்தூர் நீர்வீழ்ச்சியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஜவ்வாது மலை நீரோடைகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதுடன் மேகமும் பசுமை நிறைந்த மலைத்தொடரும் முட்டி மோதிக்கொண்டு ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து ரசிப்பதுடன் ஆர்ப்பரித்து கொட்டும் பீமன் நீர்வீழ்ச்சியில் ஆனந்த குளியல் போட்டனர். டெல்லியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த கொள்ளையர்களை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்தனர். ஆயுதமேந்திய கொள்ளை உட்பட சுமார் 80 வழக்குகளில் தொடர்புடைய ரோஹித் கபூர், ரிங்கு ஆகியோர் மணிப்பூரில் பதுங்கியிருப்பதாக அறிந்த போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். அப்போது காவலர்களை நோக்கி ரவுடிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனையடுத்து போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் இருவரின் கால்களில் காயம் ஏற்பட்ட நிலையில் பிடிபட்டனர். ராஜஸ்தானில் 9 மாவட்டங்கள் கலைக்கப்பட்டதை எதிர்த்து அனுப்கரில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இம்மாநிலத்தில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட 9 புதிய மாவட்டங்களையும் 3 பிரிவுகளையும் கலைப்பதாக மாநில பாஜக அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்க்கட்சியான காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது பொதுமக்கள் போராட்டங்களில் குதித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தில் ஒரே மாதத்தில் 3வது முறையாக லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் இன்று காலை லேசான நில அதிர்வு ஏற்பட்டுள்ள நிலையில் ரிக்டர் அளவில் 3.2 பதிவாகியுள்ளது. இந்த நில அதிர்வால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை. மேலும் இந்த ஒரே மாதத்தில் மட்டும் 3வது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நில அதிர்வு ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. சராசரியாக -5 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலை பதிவாகி வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சாலைகள், ரயில் தண்டவாளங்களில் பனி படர்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ள நிலையில் அதனை அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிரபல சுற்றுலா தலமாக விளங்கும் ஃபதேர்வாக் பனிப்போர்வையால் சூழப்பட்டு ரம்மியமாக காட்சியளிப்பது மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. பீகாரில் அரசு பணி தேர்வில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டித்து மாணவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாட்னாவில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்று அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் கடந்த 13ஆம் தேதி தேர்வில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றவில்லை என்று கூறி முழக்கமிட்டனர். மேலும் மறுதேர்வு நடத்தக் கோரி தொடர் போராட்டம் நீடித்தது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்லவில்லை. இதனையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு மாணவர்கள் மீது லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். மேலும் தண்ணீரை பீச்சி அடித்து மாணவர்களை விரட்டியடித்ததால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது.
கர்நாடக மாநிலத்தில் கோவில் உண்டியலில் இருந்த ரூபாய் நோட்டில் மாமியார் விரைவில் இறக்க வேண்டுமென எழுதப்பட்டிருந்ததைக் கண்டு அர்ச்சகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கலபுரகி மாவட்டம் கததரகி கிராமத்தில் பக்கியவந்தி தேவி கோவில் உள்ளது. இக்கோவிலின் உண்டியலை பிரித்து எண்ணும்போது 60 லட்சம் ரூபாய் பணம், 1 கிலோ வெள்ளி மற்றும் 200 சவரன் தங்க நகைகள் கிடைத்தன. அதில் இருந்த ரூபாய் நோட்டுகளில் 20 ரூபாய் நோட்டு ஒன்றில், தாயே, எனது அத்தை சீக்கிரம் சாக வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த ரூபாய் நோட்டு வைரலாகி வருகிறது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிவேகமாக 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய 4வது வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை பும்ரா படைத்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா தரப்பில் பும்ரா 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் இதுவரை 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய 4வது வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனை படைத்துள்ளார். முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் கபில் தேவ் 50 டெஸ்ட் போட்டிகளில் 200 விக்கெட்டுகளை எட்டியிருந்த நிலையில் பும்ரா அவரது சாதனையை முறியடித்துள்ளார். அமெரிக்காவில் மோசமான வானிலை காரணமாக 7000க்கும் மேற்பட்ட விமானங்கள் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு, மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோசமான வானிலை காரணமாக நாடு முழுவதும் 7000க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்ட நிலையில் 200க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டெக்சாஸின் பிரசோரியா பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையினால் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைந்த துக்க அனுசரிப்பால் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் 3ஆம் நாள் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். நாளை கன்னியாகுமரியில் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்த நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இதனை கூறினார். மேலும் 2028 கோடி ரூபாய் பேரிடர்களுக்காக செலவு செய்துள்ளதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் அறிவிக்கப்படவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். போச்சம்பள்ளி அருகே மகனை அழைத்து வர சென்ற தந்தையை மர்ம நபர்கள் வெட்டிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அங்குள்ள ஜம்புக்குட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சக்திவேல். இவர் தனது மகன் கலையை அழைப்பதற்கு போச்சம்பள்ளி சென்ற நிலையில் குள்ளனூர் ஏரிக்கரையில் தலையில் வெட்டுக்காயத்துடன் உயிருக்கு போராடியுள்ளார். இதனை கண்ட சிலர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சக்திவேலின் சாவுக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது.